அனைவருக்கும் ஆர்எஸ்சியின் அன்பா வணக்கங்கள். இனி நம்ம இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இதற்கான சரியான விடை 1878. அடுத்தது, நாட்டு மொழி செய்தித்தாள் ரத்து செய்தவர் யார்? நாட்டு மொழி செய்தித்தாள் ரத்து செய்தவர் யாருன்னா ரிப்பன் பிரபு. அடுத்தது, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளம் அமைத்தவர் யாருன்னா ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளம் அமைத்தவர் யாருன்னா ரிப்பன் பிரபு. அடுத்தது, இல்பர்ட் மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இல்பர்ட் மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1883. அடுத்தது, இந்திய வைசிராய்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யார்? இதற்கான சரியான விடை ரிப்பன் பிரபு. இந்திய வைசிராய்களில் மிகவும் புகழ்பெற்றவர் ரிப்பன் பிரபு. அடுத்தது, பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் புரட்சியாளர்கள் உருவாக்கும் தொழிற்சாலை என்றவர் யாருன்னா கர்சன் பிரபு. பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் புரட்சியாளர்களை உருவாக்கும் தொழிற்சாலை என்றவர் கர்சன் பிரபு. அடுத்தது, தொல்பொருள் சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தை யார் கொண்டு வந்தார்? தொல்பொருள் சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தை யார் கொண்டு வந்தார்னா கர்சன் பிரபு. எந்த ஆண்டுனா 1904. அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு 1885 நடைபெற்ற இடம் எதுனா பம்பாய். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு 1885 நடந்துச்சு. எங்கன்னா பம்பாயில். அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாட்டின் தலைவர் யாருன்னா WC பானர்ஜி. அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? அதாவது இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாட்டில் கலந்து கொண்ட எத்தனை பேர்னா 72 பேர். அதாவது பிரேவ் 72ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸோட இரண்டாவது மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னா கொல்கத்தாவில். ஆண்டு 1886. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு 1886 நடைபெற்ற இடம் கொல்கத்தா. அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாட்டின் தலைவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்த வினா, இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாம் மாநாடு 1887 நடைபெற்ற இடம் சென்னை. இந்திய தேசிய காங்கிரஸோட மூன்றாம் மாநாடு 1887 சென்னையில் நடைபெற்றது. அந்த மூன்றாம் மாநாட்டுக்கு யார் தலைவர்னா பக்ருதீன் தியாப்ஜி. இந்திய தேசிய காங்கிரஸோட மூன்றாவது மாநாட்டின் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி. அடுத்து முக்கியமானது, இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. அதான் யார்? பக்ருதீன் தியாப்ஜி. அடுத்தது, இது ஒரு முக்கியமானது, மாப்படம் பண்ணிங்க எல்லாரும். மிதவாதிகள் காலம் எப்படின்னு கேட்பாங்க. 1885 1905 வரைக்கும். மிதவாதிகள் காலம் 1885 முதல் 1905 வரைக்கும். அடுத்தது, தீவிரவாதிகள் காலம் எப்போனா 1905 1916. தீவிரவாதிகள் காலம் 1905 1916. அடுத்தது, காந்திஜி காலம் எப்போனா 1920 1947. அடுத்தது, மிதவாதிகளின் தலைவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. மிதவாதிகளின் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்தது பாருங்க, தீவிரவாதிகளின் தலைவர் யாருன்னா பாலகங்காதர திலகர். மிதவாதிகளின் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே. தீவிரவாதியின் தலைவர் பாலகங்காதர திலகர். அடுத்தது, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தது, பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் பொது அவையின் முதல் இந்திய உறுப்பினர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தது, காந்திஜியின் குருவாக கருதப்பட்டவர் யார்? காந்திஜியின் குருவாக கருதப்பட்டவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்தது, 1905 இந்திய பணியாளர் கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? 1905 இந்திய பணியாளர் கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிய போது இருந்த வைஸ்ராய் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டஃப்ரின் பிரபு. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிய போது இருந்த வைஸ்ராய் யாருன்னா டஃப்ரின் பிரபு. அடுத்தது, இந்தியாவின் வறுமை பிரிட்டிஷின் தன்மையற்ற ஆட்சி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இது முக்கியமான வினா. அடுத்தது, செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ சுரண்டல் கோட்பாடு தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தது, லோக்கிய மானியர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா திலகர். லோக்கிய மானியர் யாருன்னா திலகர். அடுத்தது, திலகர் நடத்திய இதழ்கள் எவன்னு கேட்பாங்க. மராட்டா, அது ஆங்கிலத்தில் நடத்தினது. கேசரி மராத்தி. திலகர் நடத்திய இதழ்கள் மராட்டா, அது ஆங்கிலத்தில். கேசரி மராத்தி. அடுத்தது, திலகர் எந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டார்? மாண்ட்லே, அதாவது பர்மாவில் உள்ள மாண்ட்லே சரி. அடுத்து, சுயராஜ்யம் என பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்றவர் யாருன்னா திலகர். சுயராஜ்யம் என பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் திலகர். அடுத்தது, பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? லாலா லஜபதி ராய். பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய். அடுத்த வினா, அமெரிக்காவில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இது முக்கியமான வினா. இது யாருன்னா லாலா லஜபதி ராய். அமெரிக்காவில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் லாலா லஜபதி ராய். அடுத்தது, தீவிரவாத இயக்கத்தின் தீர்க்கதரிசி யார் அப்படின்னு யாருன்னா
அரவிந்த் கோஷ். தீவிரவாத இயக்கத்தோட தீர்க்கதரிசி யாருன்னா அரவிந்த் கோஷ். அடுத்தது வங்கப்பிரிவினை நடைபெற்ற ஆண்டு எப்போன்னா 1905. யாருடைய காலத்தில்னா கர்சன் பிரபு காலத்தில். அடுத்தது காங்கிரஸ் எந்த மாநாட்டில் இரண்டாக பிளவுபட்டதுன்னா சூரத் மாநாடு 1907. காங்கிரஸ் எந்த மாநாட்டில் இரண்டாக பிளவுபட்டதுன்னா சூரத் மாநாட்டில். எந்த ஆண்டுனா 1907. அடுத்த வினா முஸ்லீம் லீக்கை தோற்றுவித்தவர் யார்? இது முக்கியமான வினா. நவாப் சலிமுல்லா கான். முஸ்லீம் லீக்கை தோற்றுவித்தவர் யாருன்னா நவாப் சலிமுல்லா கான். அடுத்தது மிண்டோ மார்ரி சீர்திருத்தம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1909. முஸ்லீமுக்கு தனித்தொகுதி வேணும் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அடுத்தது முதல் உலகப்போர் நடைபெற்ற காலம் எப்போனா 1914 முதல் 1918 வரை. முதல் உலகப்போர் 1914 முதல் 18 வரை. அடுத்தது மிதவாதி தீவிரவாதி காங்கிரஸுக்கு இணைந்த மாநாடு எதுனா லக்னோ மாநாடு. அதாவது மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் காங்கிரஸில் இணைந்த மாநாடு எப்போனா லக்னோ மாநாடு 1916. அடுத்தது திலகர் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் எதுனா பூனா. திலகர் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் பூனா. அடுத்த வினா அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் சென்னை. இது ஒரு முக்கியமான வினா. அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் சென்னை. அடுத்தது அன்னி பெசன்ட் ஆரம்பித்த பத்திரிகை எதுனா நியூ இந்தியா. அன்னி பெசன்ட் ஆரம்பித்த பத்திரிகை நியூ இந்தியா. இன்னொன்று காமன்வீல். அடுத்தது இந்தியா ஹவுஸ் எங்கே உள்ளது? லண்டன். இந்தியா ஹவுஸ் எங்கே உள்ளதுன்னு கேட்பாங்க, லண்டன். அடுத்த வினா ஆகஸ்ட் அறிக்கை எப்பொழுது யாரால் அறிவிக்கப்பட்டதுன்னா 1917 ஆகஸ்ட் 20 மாண்டக் செம்ஸ்போர்டால் அறிவிக்கப்பட்டது. அடுத்தது அபினவ் பாரத் சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா மகாராஷ்டிர சவார்கர் சகோதரர்கள். அடுத்தது பாரத மாதா சங்கம் 47 வினா பாரத மாதா இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? இது ஒரு முக்கியமான வினா. நீலகண்ட பிரம்மச்சாரியால் சென்னை மாகாணத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. பாரத மாதா இயக்கம் நீலகண்ட பிரம்மச்சாரியால் சென்னை மாகாணத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்தது காதர் கட்சி தோற்றுவித்தவர் யாருன்னா லாலா ஹர் தயாள். காதர் கட்சி தோற்றுவித்தவர் லாலா ஹர் தயாள். அடுத்தது காந்திஜி நேடல் காங்கிரஸை எங்கு தோற்றுவித்தார்? காந்திஜி நேடல் காங்கிரஸை எங்கு தோற்றுவித்தார்னா தென்னாப்பிரிக்காவில். அடுத்தது கடைசி இது செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் யாருன்னா காந்திஜி. செய் அல்லது செத்துமடி என்று கூறிய யாருன்னா காந்திஜி. நண்பர்களே, இனி நம்ம 6th to 10th வரை உள்ள இந்திய இயக்கத்திலிருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.